வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் யூஸ் பண்ணாமல் எக்கு, சுகர், மைதா, ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இது வந்து சூப்பராக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான். இதை இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சீக்கிரமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சீக்கிரமாக செஞ்சிட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வந்து உடச்சி போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடியாக ஆயிடுச்சு. வித் க்ரீமோடு தான் நம்ம வந்து பொடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த கப்பில் எடுத்து வச்சா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில் நான் 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப க்ரீமியாக வந்துடும். அதனால் இவ்வளோ பால் தேவை இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேக்குக்கு பேட்டர் ரெடி. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் வந்து ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த மோல்டில் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மோல்டு பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேடாக நான் வந்து ஃபாயில் பேப்பரில் செஞ்ச ஒரு மோல்டு தான். நான் வேறு எந்த மோல்டுமே நான் யூஸ் பண்ணல. இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது தான். ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போது இதில் வேணும்னா பட்டர் இல்லாட்டி நெய் அது மாதிரி ஏதாவது தடவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நான் பட்டர் வந்து தடவிட்டேன். இந்த பேட்டர் வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ ஃபாயில் பேப்பராக இருக்குங்காட்டி நான் அடியில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ பிளேட் வச்சு இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இப்படி தூக்கி பண்ணும்போது கிளியருக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? அதனால் இப்போ வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கேக்கு வந்து நல்லபடியாக செட் ஆகிடும். ஸோ இப்போ இதை எடுத்து கொண்டு போய் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். பாத்திரத்துக்குள்ளே நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வைக்க போகிறது ஃபாயில் பேப்பர். அதனால் இதுக்கு மேலே நான் ஒரு பிளேட் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதை வந்து இது மேலே வச்சிட்றேன். இது வந்து 20 to 35 minutes வந்து வெந்துடும். இது மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் கேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது மேலே ஒரு பாத்திரம் வச்சுருங்க வெயிட்டாக. அதுக்குள்ளே கொஞ்சம் நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்துட்டு 35 minutes வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து பார்த்துடலாம். நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உள்ளே குத்தி பார்க்குறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்து ஒட்டவே இல்லை, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை, எக் இல்லை, பீட்டர் இல்லை, அப்புறம் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ விஸ்க்கு கூட ஈவன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், அமர்த்தி காட்டுறல. ஸோ இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் டெக்கரேட் பண்ணுறக்காக இப்போ நான் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். சாக்லேட் சிரப் வந்து இது மேலே ஊற்றிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஸோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒயிட் பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் பால்ஸ் தான் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், சில்வர் பால்ஸு. ஸோ பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு செர்ரி வச்சுருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் 2 தான், பட் டெக்கரேஷன் வந்து உங்களோட விருப்பம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமேசிங்கான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.